ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டே 2 டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். எ பேட் இஸ் த போர்ஷன் ஆஃப் ஏ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எதில் உள்ள கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிக்கில் உள்ள கொஸ்டின். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலில் பிரிக்கில் உள்ள கொஸ்டின். பேட் அப்படின்னா என்ன நமக்கு தெரியும். நம்ம இது எல்லாமே வீடியோவிலே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பிரிக் இருக்குது அப்படின்னா இதோட வித்துக்கு அக்ராஸாக நம்ம கட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னென்னா பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதை பாதியாக கட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் உங்களுக்கு வந்து குயின் க்ளோசர், அப்புறம் பார்த்தீங்கன்னா கிங் க்ளோசர், அப்புறம் பிவல்டு க்ளோசர், இந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது. இதெல்லாம் பற்றி நம்ம பார்த்துருப்போம். குயின் க்ளோசர் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரென்த்ராக கட் பண்ணுறதுக்கு பேர் குயின் க்ளோசர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கிங் க்ளோசர் அப்படின்னா என்னென்னா இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கட் பண்ணுவாங்க. ஓகேவா? வித்து டு லென்த்து, வித்தில் பாதி, அப்புறம் பார்த்தீங்கன்னா லென்த்தில் பாதி, இந்த மாதிரி கட் பண்ணாங்கன்னா அது பேர் கிங் க்ளோசர் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று பிவல்டு க்ளோசர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிவல்டு க்ளோசர் அப்படிங்கிறது என்னென்னா லென்த்து ஃபுல்லாக இருக்கும், வித்தில் பாதியில் கட் பண்ணுவாங்க. ஓகேவா? லென்த்து வந்து ஃபுல் போர்ஷன் இருக்கும், வித்தில் இங்கே பாதியில் கட் பண்ணாங்க அப்படின்னா அது பேர் என்ன, பிவல்டு க்ளோசர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி எல்லாமே வீடியோவில் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு, ராபர்ட் ஹூக் டிஸ்கவர்டு எக்ஸ்பெரிமெண்டலி தட் வித்தின் எலாஸ்டிக் லிமிட் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் இன்னுமே கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, பிகினராக இருக்கவங்க. ஓகேவா? நம்ம போட்டிருக்க கொஸ்டின் எல்லாமே அனலைஸ் பண்ணுங்கள். நம்ம எடுத்திருக்க கொஸ்டின் எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் இருந்தும் அப்ஜெக்டிவ் புக்கில் இருந்தால் எடுத்திருப்போம். அது எல்லாமே அனலைஸ் பண்ணுங்கள், எந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ ஒரு லா இருந்தது அப்படின்னா அந்த ஹூக்ஸில் வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின் அப் டு ப்ரொபோஷனாலிட்டி லிமிட் அப்படின்னு சொல்லக்கூடியதான் என்ன, ஹூக்ஸ் லா. ஓகேவா? இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட், ஆக்சுவல் சைஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் மாடுலர் பிரிக். இதுக்கு என்ன நமக்கு தெரியும், டைல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, மறந்துடுவாங்க. டைல் அப்படிங்கிறத மறந்துடுவாங்க. இது எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தான், 2021 கேட்ட கொஸ்டின். நிறைய பேர் இது வந்து மிஸ்டேக் பண்ணி மார்க்கை வந்து விட்டுட்டாங்க. ஓகேவா? அதனால் வேர்டு ஒவ்வொரு வேர்டுமே நமக்கு முக்கியம். டைல் பிரிக்கோட சைஸ் என்ன, 19x9x4 சென்டிமீட்டர். இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸ்லம் கோன் டெஸ்ட் ஆன் காங்கிரீட். இது காங்கிரீட்டில் வரக்கூடிய கொஸ்டின். இது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸ்லம் கோன் டெஸ்ட் வந்து எதுக்காக பண்ணுவோம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இது நமக்கு தெரியும். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க்கபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்காக பண்ணுவாங்க. ஸ்லம் கோன் இருக்கும், அதில் நம்ம காங்கிரீட்டாக போர் பண்ணிவிட்டு அதை மேலே வந்து எடுப்பாங்க. எவ்வளோ சென்டிமீட்டர் வந்து அதில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து, அந்த காங்கிரீட் நிற்கிது அப்படிங்கிறத பொறுத்து அதோட ஒர்க்கபிலிட்டியை நம்ம சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பாருங்கள். கிளாஸில் இருந்து கேட்டிருக்காங்க. த ஃபேப்ரிகேட்டட் கிளாஸ் இஸ் அலோவ் டு கூல் இன் கண்ட்ரோல்டு மேனர் இஸ் கால்டு. அதாவது கண்ட்ரோல்டு மேனரில் கிளாஸை கூல் பண்ணோன்னா அந்த ப்ராசஸோட பேர் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னீலிங் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். அன்னீலிங் அப்படிங்கிறது ஸ்லோவாக கூல் பண்ணுறது. அதாவது ரூம் டெம்பரேச்சரில் இல்லைனா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சரில் கிராஜுவலாக அதோட டெம்பரேச்சரை, ஒரு பொருளோட டெம்பரேச்சரை கூல் பண்ணுறதுக்கு பேர் தான் அன்னீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? இது எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா, ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது இல்லாமல் பண்ணுறதுக்காக இந்த ஸ்லோ கூலிங் வந்து பண்ணுறாங்க. புரியுதா? இன்னொன்று என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா, குவென்ச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணக்கூடியது. குவென்ச்சிங் அப்படின்னா என்னென்னா சடன் கூலிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்டீல் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், நமக்கு தேவையான ஷேப்புக்கு அதை மோல்டு பண்ணிவிட்டு, அதாவது ஹையஸ்ட் டெம்பரேச்சருக்கு கொண்டு போவோம். அதோட சாஃப்ட்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சாஃப்ட்னிங் பாயிண்ட்னா அதை நம்ம தேவையான ஷேப்புக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஒரு ராடு இருக்குது அப்படின்னா அதை ஒரு ஹை டெம்பரேச்சருக்கு கொண்டு போயிட்டு அதை நமக்கு தேவையான மாதிரி வளைக்கிறது, நெளிக்கிறது, இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுவாங்க, சடனாக வந்து தண்ணிக்குள்ளே போட்டுருவாங்க. புரியுதா? இது பேர் தான் என்னென்னா குவென்ச்சிங் அப்படின்னு சொல்லுவோம், சடன் கூலிங். புரியுதா? இப்போ இப்படி பண்ணுறது மூலமாக என்னென்னா அது ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், டியூரபுளாக இருக்கும். அதே நேரத்தில் என்ன காசு ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது காசு ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ராடு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கோங்க. இதை நம்ம தேவையான ஷேப்புக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு சடனாக என்ன பண்ணுறோம், கூல் பண்ணுறோம், தண்ணிக்குள்ளே போட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் அவுட்டர் சர்ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா சடனாக கூல் ஆகிடும். அதே இன்னர் சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஹீட்டாகவே இருக்கும், கூல் ஆகிறதுக்கு லேட் ஆகும். இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் தான் என்ன காசு பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ்ஸை காசு பண்ணும். இது நம்ம ஸ்டீலில் பார்த்துருப்போம். இப்போ இந்த ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காண்டி, இந்த ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ் வந்து கிளாஸ்க்கு வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அன்னீலிங் ப்ராசஸ் வந்து பண்ணுறாங்க. புரியுதா? நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. என்னென்னு பாருங்கள். எலாங்கேஷன் ஆஃப் த எலாஸ்டிக் பார் ஷோன் பிலோ ஹேவிங் வேல்யூ ஆஃப் ஏஇ 8.4 into 10⁻7 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு. என்ன கேட்டிருக்காங்கன்னா எலாங்கேஷன் வந்து கேட்டிருக்காங்க. எலாங்கேஷன் கேட்டுட்டு
அதோட லோடு நம்ம எவ்வளோ அப்ளை பண்ணுறோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட டைமென்ஷன் என்ன, லென்த் என்ன, ஏஇ அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், ஒரு சம் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அந்த ஃபார்முலா வந்து ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். அப்போ தான் அந்த வேல்யூ எல்லாமே நம்ம அப்ளை பண்ணி சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபார்முலாவே நமக்கு தெரியல அப்படிங்கும்போது நம்மளால் அந்த வேல்யூவை அப்ளை பண்ண முடியாது. இதில் யூனிட் கன்வர்ஷன் வேறு நம்ம பண்ண வேண்டியிருக்கும். அதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணணும். ஃபஸ்ட்டு PL/AE அப்படிங்கிறது இங்கே லோடு வந்து கொடுத்துருக்காங்க, கிலோ நியூட்டனில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஏஇ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூட்டனில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு காமனான யூனிட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். யூனிட்டை கன்வெர்ட் பண்ணாமல் சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் கரெக்டாக வராது. இப்போ கிலோ நியூட்டன் அப்படிங்கிறது என்ன பண்ணலாம், 10⁻³ நியூட்டன் அப்படிங்கிறத நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். அப்புறம் P இன்ட்டு 10⁻³ ஓகேவா, இன்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லுக்கு 1000 mm நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம், டிவைடட் பை ஏஇயோட வேல்யூ 8.4 × 10⁻7. இதோட சால்வ் பண்ணதை நான் உங்களுக்கு குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஃபைனலாக இதை சால்வ் பண்ணோன்னா என்ன கிடைக்கும், நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 0.595 mm அப்படிங்கிறது கிடைக்கும். புரியுதா? நெக்ஸ்ட்டு, டேஷ் ட்ரெயின் இஸ் த டிஃபார்மேஷன் ஆஃப் த பார் பெர் யூனிட் லென்த் இன் த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். ஃபோர்ஸோட டைரக்ஷனில் அதோட லென்த்து சேஞ்ச் ஆகிறது பேர் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீனியர் ஸ்ட்ரெயின். நமக்கு தெரியும், இப்போ இது வந்து ஒரு ராடு இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஃபோர்ஸ் வந்து கொடுக்குறோம். இந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன்லேயே இதோட லென்த் வந்து சேஞ்ச் ஆகுது. இந்த ஃபோர்ஸ் வந்து இங்கே ஒரு டைரக்ஷன், இங்கே ஒரு டைரக்ஷனில் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இந்த டைரக்ஷன்லேயே நமக்கு லென்த்து சேஞ்ச் ஆகுது. ஓகேவா, இந்த டைரக்ஷன்லேயே ஸ்ட்ரெயின் ஆகுது அப்படின்னா இது பேர் லீனியர் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரிஜினல் முன்னாடி இருந்த லென்த்து. இது L' அப்படிங்கிற அளவுக்கு சேஞ்ச் ஆகுது. புரியுதா? L அப்படிங்கிற லென்த்தில் இருந்தது L' அப்படிங்கிற அளவுக்கு சேஞ்ச் ஆகுது. என்ன டைரக்ஷனில் லென்த்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸோட டைரக்ஷன். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க, டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னா அது பேர் என்ன, லீனியர் ஸ்ட்ரெயின். இதுவே லேட்ரல் ஸ்ட்ரெயின் அப்படின்னா இந்த ஃபோர்ஸோட டைரக்ஷனுக்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் அதோட லென்த் வந்து வேரி ஆகும், ஸ்ட்ரெயின் வந்து நடக்கும். புரியுதா உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு? இது லென்த் அப்படின்னா இது பிரெத் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த பிரெத் வைஸாக நமக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி இருக்குது, இதை லென்த்தில் இந்த மாதிரி நம்ம ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறோம். இங்கே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்த் வைஸாக, ஓகேவா, இது பிரெத் இல்லைனா வித் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சைடு என்ன ஆகும், லென்த் வந்து கம்மியாகும், இதோட வித் வந்து என்ன ஆகும், கம்மியாகும். இப்போ இந்த ஸ்ட்ரெயின், இந்த ஃபோர்ஸோட பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் நடக்கக்கூடிய ஸ்ட்ரெயின் என்ன சொல்லுவோம்னா லேட்ரல் ஸ்ட்ரெயின் சொல்லுவோம். இந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன்லேயே நடக்கக்கூடிய ஸ்ட்ரெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீனியர் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? நெக்ஸ்ட்டு, இதுக்கு ஆன்சர் என்னென்னா லீனியர் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். A composite section contains 4 different material. The stress in all the different materials will be அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. காம்போசைட் செக்ஷன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியலை சேர்த்து க்ரியேட் பண்ணுறக்கூடியதான் என்னென்னா காம்போசைட் செக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு காப்பர், ஒரு ஸ்டீல், இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ராடு வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி வேரி ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் லோடு வந்து அப்ளை பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம லோடு ரெண்டு சைடும் லோடு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸு வந்து ஈக்குவலாக இருக்காது. புரியுதா? ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் வந்து ஈக்குவலாக இருக்காது, ரெண்டு இதுலேயுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்ட்ரெயின் தான் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். இதான் ஸ்ட்ரெயின் காம்பட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வச்சு தான் இந்த காம்போசைட் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா காம்போசைட் மெட்டீரியல் எல்லாமே இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சரில் வரக்கூடியது. புரியுதா? நம்ம கரெக்ஷன் கூட போட்டிருப்போம் நோட்ஸில், டிட்டர்மினேட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் கொடுத்துருப்பேன். இன்டிடெர்மினேட்டில் வரக்கூடியது. இப்போ இன்டிடெர்மினேட் அப்படிங்கும்போது எக்ஸ்ட்ரா நமக்கு ஒரு ஈக்குவேஷன் தேவை. அதில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா டெல் ஈக்குவல் டு PL/AEன்னு போட்டு கண்டுபிடிப்பாங்க. இப்போ டெல் அப்படிங்கிறது என்னென்னா நமக்கு அதோட டிஃபார்மேஷனை குறிக்கக்கூடியது. டிஃபார்மேஷன் வந்து ரெண்டு பக்கமுமே சேமாக தான் இருக்கும். காப்பர்லேயும் சரி ஸ்டீல்லையும் சரி காம்போசைட் மெம்பரில் எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது சேமாக இருக்கும். என்ன வேரி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வேரி ஆகும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸ்ட்ரெயின் சேமாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் வந்து வேரி ஆகும். அப்போ ஸ்ட்ரெயின் சேமாக இருக்கும் அப்படிங்கும்போது இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், இதை ஸ்ட்ரெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணி P/A அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ்ஸுக்கான வேல்யூவை போட்டு அதோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். புரியுது? அடிஷ்னலாக ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வருவோம், டெல் ஈக்குவல் டு PL/AE அப்படிங்கிறத. அதாவது இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு ஈக்குவேஷன் வந்து கொண்டு வருவோம். அதான் ஸ்ட்ரெயின் காம்பட்டபிலிட்டி ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? அப்போ ஸ்ட்ரெயின் வந்து சேமாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் வந்து வேரி ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு, த டேஷ் ஸ்ட்ரெஸ் இஸ் த நார்மல் ஃபோர்ஸ் பெர் ஏரியா தட் காசஸ் அன் ஆப்ஜெக்ட் டு இன்க்ரீஸ் இன் லென்த். இது என்னென்னா நார்மல் ஃபோர்ஸ் பெர் ஏரியா. ஓகேவா? ஃபோர்ஸ் பெர் ஏரியானா என்ன, ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் பெர் ஏரியா இல்லைனா லோடு பெர் ஏரியா. எக்ஸாம்பிளுக்கு இப்போ P அப்படிங்கிற ஃபோர்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. P/A அப்படிங்கிறது என்ன, ஸ்ட்ரெஸ்ஸை குறிக்கக்கூடியது. P/Aனா என்ன, ஸ்ட்ரெஸ்.
இந்த ஸ்ட்ரெஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இன்க்ரீஸ் த லென்த் அப்படின்னு சொல்றாங்க. லென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னா, அது பேர் என்ன? டென்சைல் ஸ்ட்ரெஸ். ரொம்ப சிம்பிள். ஓகேவா? அதாவது இந்த நார்மல் ஃபோர்ஸ் பெர் ஏரியா தட் காசஸ் அன் ஆப்ஜெக்ட் இன்க்ரீஸ் த லென்த். லென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னா, அது பேர் டென்சைல் ஸ்ட்ரெஸ். ஒரு சில பேருக்கு என்ன டவுட் கேட்டாங்கன்னா, நார்மல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, பெர்பெண்டிகுலர் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங்கில எடுத்துட்டாங்க. ஓகேவா? டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ்ன்னு முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்துருப்போம். அப்படிதானே? டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் எல்லாம் பெர்பெண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்லாம் பார்த்துருப்போம். அதே மாதிரி மீன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அந்த மாதிரி மீனிங்கில் வராது. நார்மல் ஃபோர்ஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நார்மல் ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியா. இந்த இடத்துல எந்த வித டைரக்ஷனை பற்றி உங்களுக்கு கொடுக்கல. இந்த இடத்துல தான் உங்களுக்கு அதோட லென்த் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படி தான் நார்மல் ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியா அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ் நமக்கு தெரிஞ்சது. ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஃபார்முலா புரியுதா? இது லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னா டென்சைல் ஸ்ட்ரெஸ். டென்சைல் ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணால் தான் என்ன ஆகும்? லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது கம்ப்ரஸ் பண்ணுது அப்படின்னா, லென்த்தை வந்து குறைக்குது அப்படின்னா, லென்த்தை டிக்ரீஸ் பண்ணுது அப்படின்னா என்ன அர்த்தம்? அது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். புரியுதா? நெக்ஸ்ட்டு, பிரிக் எர்த் கண்டெய்ன்ஸ் மேஜர் குவான்டிட்டி ஆஃப் சிலிக்கா. நமக்கு தெரியும் எவ்வளோ 50 to 60% நம்ம வந்து சிலிக்கா வந்து அதில் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, சவுண்ட்னஸ் டெஸ்ட் ஆஃப் த சிமெண்ட் இஸ் கேரிட் அவுட் டு டிட்டர்மைன் இட்ஸ் சவுண்ட்னஸ் டெஸ்ட் பற்றி நம்ம பார்த்துருப்போம். லீச் அப்பார்டஸ் வந்து நம்ம சவுண்ட்னஸ் டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃப்ரீ லைம் கண்டென்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற அந்த இம்ப்யூரிட்டி அதிகமாக போயிடக்கூடாது அப்படிங்கிறத லிமிட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா சவுண்ட்னஸ் டெஸ்ட் வந்து கண்டுபிடிப்பாங்க. அதோட டைமென்ஷன் சேஞ்ச் ஆகிறதையும் நம்ம பார்ப்போம். சவுண்ட்னஸ் டெஸ்ட்டில் பிராஸ் மோல்டு எடுத்துகிட்டு அது டைமென்ஷன் வந்து எவ்வளோ சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத நோட் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட், when a steel member is subjected to tension, the gauge length continuously change due to. இதுவுமே ஸ்ட்ரெயினில் வரக்கூடியது தான். அதாவது ஸ்டீல் மெம்பர் இருக்குது, இதை டென்ஷன் வந்து அப்ளை பண்ணுறோம், டென்சைல் லோடு வந்து அப்ளை பண்ணுறோம். இந்த காஜ் லென்த் வந்து சேஞ்ச் ஆகுது. இதோட லென்த் வந்து என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இதோட பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. லாஞ்சிடியூட்னல் ஸ்ட்ரெயின். முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, லீனியர், லாஞ்சிடியூட்னல், இது எல்லாமே டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸில் அதோட லென்த் சேஞ்ச் ஆகிறதுக்கு பேர் தான். லேட்ரல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த வித்து வைஸாக சேஞ்ச் ஆகிறதுக்கு பேர் லேட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு ரப்பர் இருக்குது, எரேசர் இருக்குது. எரேசரை ரெண்டு சைடும் பிடிச்சி இழுத்திங்கன்னா என்ன ஆகும்? ரெண்டு சைடும் அதோட லென்த் வந்து அதிகமாகும். அது பேர் என்னென்னா லாஞ்சிடியூட்னல் ஸ்ட்ரெயின். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதோட வித்து வைஸாக அதோட டைமென்ஷன் வந்து ரெடியூஸ் ஆகும். அப்படி தானே? வித்து வைஸாக அதோட டைமென்ஷன் வந்து ரெடியூஸ் ஆகும், கம்ப்ரஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அது பேர் என்னென்னா லேட்ரல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஸ்ட்ரெயின்னா என்ன? அதோட அந்த டைமென்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிறது பேர் சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த். புரியுதா? இதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி, த லாஞ்சிடியூட்னல் ஸ்ட்ரெயின். யூனிட் ஆஃப் ஸ்ட்ரெயின் இஸ், யூனிட் ஆஃப் ஸ்ட்ரெயின்னா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான். சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த்னா என்ன? சேஞ்ச் இன் லென்த்னும் எம்எம்மில் தான் இருக்கும், ஒரிஜினல் லென்த்தும் எம்எம்மில் தான் இருக்கும். நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன வரும்? யூனிட் வந்து கிடையாது. நோ யூனிட் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸ்ட்ரெஸ்ஸுக்கு யூனிட் என்ன? நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர். நெக்ஸ்ட், ஸ்ட்ரெயின் இன் டைரக்ஷன் அட் ரைட் ஆங்கிள் டு த டைரக்ஷன் ஆஃப் அப்ளைட் ஃபோர்ஸ் இஸ் நோன் அஸ். நமக்கு தெரியும், இப்போ தான் பார்த்தோம். அப்ளைட் ஃபோர்ஸ் இந்த மாதிரி இருக்குது. புரியுதா? அப்ளைட் ஃபோர்ஸ் இதோட லென்த் வைஸாக இருக்குது. இந்த பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில், இந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் கிடையாது, இதுக்கு பெர்பெண்டிகுலர்னால் என்ன? இதுதான் பார்த்தீங்கன்னா பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன். இப்போ இதுக்கு பெர்பெண்டிகுலர் இது. இந்த பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் இதோட லென்த் வந்து சேஞ்ச் ஆகுது, ஸ்ட்ரெயின் வந்து ஆகுது அப்படின்னா அது பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அது பேர் லேட்டரல் ஸ்ட்ரெயின். இந்த டைரக்ஷனில் ஆகிறதுக்கு பேர் என்ன? லீனியர் ஸ்ட்ரெயின். ஃபோர்ஸ்க்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் ஆகிறதுக்கு பேர் லேட்டரல் ஸ்ட்ரெயின். அதான் பார்த்துருப்போம். பாய்சன் ரேஷியோ அப்படிங்கிறது லேட்டரல் ஸ்ட்ரெயின் டிவைடட் பை லீனியர் ஸ்ட்ரெயின் அப்படின்னு பார்த்துருப்போம். விச் ஆஃப் திஸ் யூஸ்டு இன் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக். பிளாஸ்டிக் மேக் பண்ணுறதுக்கு என்ன நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. வினைல் குளோரைடு அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். புரியுதா? மெர்க்குரி வந்து வராது, லெட்டு வராது. அப்போ வினைல் குளோரைடு அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். த கிளாஸ் விச் இஸ் யூஸ்டு ஃபார் கிளேசிங் ஆஃப் விண்டோ, டோர் அண்ட் ஃபார் மேக்கிங் ஆர்டினரி கிளாஸ்வேர். ஆர்டினரி கிளாஸ்வேர், டோரு, விண்டோ மேக் பண்ணுறதுக்குலாம் என்ன பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடா லைம் கிளாஸ் வந்து நமக்கு யூஸ் பண்ணுவோம். இன்னொன்று பொஹீமியன் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொஹீமியன் கிளாஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஆர்னமெண்டல் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணக்கூடியது. இந்த லைட்டிங் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கார்விங் ஒர்க்கு, இந்த ஏஸ்தட்டிக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆன்டிக் லுக்கு, ஆன்டிக் லைட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா என்ன யூஸ் பண்ணுறாங்க? பொஹீமியன் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று என்ன? பைரெக்ஸ் கிளாஸ். பைரெக்ஸ் கிளாஸ் வந்து ஒரு ஹை டெம்பரேச்சரை தாங்கக்கூடியது, அப்புறம் ஷாக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாங்கக்கூடிய கிளாஸாக இருக்கும். நல்ல ஒரு டியூரபிளான கிளாஸாக இருக்கும். கிளாஸோட டைப்பு அப்போ அதோட யூசஸ்லாம் பற்றி நம்ம என்ன பண்ணியிருப்போம்? வீடியோ போட்டிருப்போம், அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு, ஜிப்சம் இஸ் ஆடட் இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் போர்ட்லேண்ட் சிமெண்ட் இன் ஆர்டர் டு. ஜிப்சம் வந்து நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோம் சிமெண்ட்டில், அதோட யூஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. லென்த் அண்ட் த செட்டிங் டைம். செட்டிங் டைமை இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா சிமெண்ட்டு ஸ்லோவாக செட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். புரியுதா? அதாவது
சிமெண்ட்டை வாட்டரோட மிக்ஸ் பண்ணதுமே என்ன ஆகும், அது ஒரு பேஸ்ட் ஃபார்மேஷனுக்கு வரும். கொஞ்ச நேரம் கழிச்சு அது என்ன ஆகும், செட் ஆக ஆரம்பிச்சிரும். அப்போது அந்த செட்டிங் டைமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுறோம், ஜிப்சம் வந்து சேர்க்குறோம். நார்மலாக ஜிப்சம் ஆட் பண்ணல அப்படின்னா, அந்த சிமெண்ட்டு வாட்டரோட சேர்த்த உடனே என்ன ஆயிரும், செட் ஆயிரும். அப்போ நம்ம அதை வச்சு ஒர்க் பண்ண முடியாது, அப்படி தானே? அப்போ அதில் என்ன பண்ணுறாங்க, ஜிப்சம் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ லென்த் அண்ட் த செட்டிங் டைம். லென்த் அண்ட் த செட்டிங் டைம் அப்படின்னா என்னென்னா, அந்த டைம் வந்து என்ன ஆகுது, லேட் ஆகுது. புரியுதா? டைம் வந்து செட் ஆகிறதுக்கு லேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அங்கே மீனிங் வரும். பிளாஸ்டிக் ஆர் ஃபாலோயிங் டைப். பிளாஸ்டிக்கில் 2 டைப் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தெர்மோ பிளாஸ்டிக், இன்னொன்று தெர்மோ செட்டிங் பிளாஸ்டிக். அப்புறம் ஆப்ஷன் என்ன, போத் ஏ அண்ட் பி அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். தெர்மோ பிளாஸ்டிக் அப்படிங்கிறது என்னென்னா, நார்மலாக நம்ம பார்க்கக்கூடிய பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு தேவையான மாதிரி என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதோட ஷேப் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹை டெம்பரேச்சருக்கு அதை ஹீட் பண்ணும்போது சரி, அது என்னாகும், ஷேப்பை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹை டெம்பரேச்சருக்கு இன்க்ரீஸ் பண்ணி. இப்போ கூல் பண்ணும்போது என்ன ஆயிருக்கும், அது அதே ஷேப்பில் இருந்துரும். மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம், ரீயூஸ் பண்ணிக்கலாம். திரும்ப மறுபடியும் ஹீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஷேப்புக்கு மாற்றிக்கலாம். அது பேர் என்ன, தெர்மோ பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. தெர்மோ செட்டிங் பிளாஸ்டிக் அப்படிங்கிறது என்னென்னா, ஒன் டைம் நம்ம வந்து ஹீட் பண்ணி ப்ரெஷர் பண்ணி அதை ஒரு ஷேப்புக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் அதை ரீயூஸ் பண்ண முடியாது, ரீமோல்டு வந்து பண்ண முடியாது. இது ரொம்ப முக்கியம். அது பேர் என்னென்னா தெர்மோ செட்டிங் பிளாஸ்டிக் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. தெர்மோ பிளாஸ்டிக் அப்படிங்கிறது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய பாலிவினைல், குளோரைடு, பிவிசி இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன யூஸ் பண்ணோம், தெர்மோ பிளாஸ்டிக் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். நார்மலாக இருக்கக்கூடிய பேக்கேஜிங் மெட்டீரியல், கவர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தெர்மோ பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுவோம். தெர்மோ செட்டிங் பிளாஸ்டிக் அப்படிங்கிறது ஒரு டைம் மோல்டு பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட ஷேப்பை வந்து நம்ம மறுபடியும் சேஞ்ச் பண்ண முடியாது. அது சுவிட்ச் போர்டு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இன்சுலேட்டிங் மெட்டீரியல், சர்க்யூட் போர்டு இதிலலாம் பார்த்திங்கன்னா நம்ம தெர்மோ செட்டிங் பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பிவிசி ஸ்டாண்ட்ஸ் ஃபார். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பிவிசியிலேருந்து இந்த கொஸ்டின் தான் நம்ம கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. பாலிவினைல் குளோரைடு. பிவிசியோட விரிவாக்கம் என்ன கேட்டிருக்காங்க, பாலிவினைல் குளோரைடு. லாஸ்ட்டு, பிளாஸ்டிக் விச் பிகம் ரிஜிட் வென் மோல்டட் அட் சூட்டபிள் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் ஆர். முன்னாடி பார்த்தோம் அப்படி தானே, ஒரு ஹை டெம்பரேச்சரில் நமக்கு ஏற்ற மாதிரி ஷேப்பு கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ரிஜிட் ஆகிடும். திரும்ப என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வேறு ஷேப்புக்கு கன்வெர்ட் பண்ண முடியாது. பிகம் ரிஜிட்னா என்ன, ரிஜிட்னா நிலையானது அப்படின்னு சொல்லுவோம். ஒரே ஷேப்லேயே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும். இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னா, தெர்மோ செட்டிங் பிளாஸ்டிக் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். வேறு எதுவுமே வராது. தெர்மோ பிளாஸ்டிக்னா என்ன, ரீமோல்டு வந்து பண்ணிக்கலாம். அதை ஹீட் பண்ணும்போது மறுபடியும் அதை வேறு ஷேப்புக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் தெர்மோ செட்டிங் பிளாஸ்டிக்கை சேஞ்ச் பண்ண முடியாது. புரியுதா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோ டிஸ்கஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.